இதுவரை குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்ததால் மன அழுத்தம், திடீர் மாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள் போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பல விஷயங்களில் அதிக பொறுமையுடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாக நடந்திருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் மன குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் சிந்தனைகளும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரித்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகுகிறார். இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலமாக அமையும். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் இப்போது நிறைவேறத் தொடங்கும். முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அல்லது வெளியூர் தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கலாம். தந்தை, வழி ஆதரவு மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களின் உதவியால் முக்கிய முன்னேற்றங்கள் உருவாகலாம். ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம், யாத்திரை மற்றும் தியானத்தில் ஈடுபாடு உருவாகலாம். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மற்றும் நேர்மறை மாற்றங்கள் உருவாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிர்ஷ்டம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல காலமாக அமையும்.